ஹாய், வெல்கம் டு ஒயிட் மூன் லேடிஸ் டெய்லர். பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸில் ஒரு சைடு நான் பஃப் வச்சுட்டேன். ஜஸ்ட் இங்கே மேலே மட்டும் எனக்கு பஃப் வேணும், கீழே எல்லாம் வேண்டாம், மேல் இதில் மட்டும் பஃப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதை எப்படி வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கையை நம்ம நார்மல் கை அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த அளவெல்லாம் ப்ளவுஸோட அளவே இருக்கணும். இந்த லென்த்து ப்ளவுஸோட லென்த்து வச்சு இங்கேருந்து 3 இன்ச் எடுத்து நம்ம ஒரு கர்வ் போட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு சென்டரில் நம்ம வச்சு எப்போவுமே தைப்போம். இப்போ இந்த சென்டரை நம்ம தள்ளிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மெயின்லேருந்து வரேன், மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு டெஸ்ட்டே வரேன், டெஸ்ட்டே கொஞ்சம் தூரத்தில் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டரோட ஜாயிண்டிங்கில் வரணும். இப்போ இந்த கிளாத்தை நான் பஃப் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை வரும்னு நம்ம முதல்ல மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3. இப்போ 4 எடுத்தால் சென்டர் பாயிண்ட் சென்டரில் இருக்குன்னா 4 கொடுக்குறேன். இப்போ 1 சைடு ஷோல்டர் வரைக்கும் 4 கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு இன்னொரு 4 கொடுக்க போகிறேன் பாருங்கள். 1 2 3 4. இப்போ இந்த சைடு 4 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இது ஃபுல்லாக தைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பஃப்பு அழகாக வந்துடும் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் நமக்கு பஃப் இருக்கும். கீழே நார்மல் ஹேண்டு. இப்போ நான் அவங்க ஃபாஸ்டிங் டைமில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக வீடியோஸ் போட முடியல. ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.